இவனுக்கு அவசியம் இல்லை என்னை வந்து தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு இவனுக்கு எந்த அவசியம் இல்லை. ஆனால் அவன் பண்ணுறான். அம்முக்காக ஒரு சின்ன சண்டையில் பேச போய் என்னன்னே தெரியாமல் பசங்களாம் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. கூட இருக்கவங்களாகட்டும், யாராவது நம்ம ஹர்ட் பண்ணுறோமோ இல்லை நம்மகிட்ட இருந்து அவங்க தப்பானவங்களாகவே ஆகட்டும், அவங்கள வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம விட்டுறணும். அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. என்னோடய 2023 ஜேர்னியில் வந்துட்டு படிக்காத அறிவாளிங்களை பார்த்ததை விட படித்த முட்டாளுங்களை பார்த்தது தான் அதிகம். நான் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினாமு வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து முக்கியமாக என்னென்னா, இது வந்து இந்த வருஷத்தோட கடைசி நாள், December 31, 2023. இந்த வருஷம் வந்து யார் யாருக்கு மெமரபுளான இயராக இருந்திருக்கும், யார் யாருக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும், ஒஸ்ட்டாக இருந்திருக்கும்லாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு. எங்களுக்கும் ஒஸ்ட் டேஸ்லாம் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த 2023 உங்களுக்கு நடந்த பெஸ்ட் மெமரி எது, இல்லை உங்களுக்கு நடந்த கேவலமான ஒஸ்ட் மெமரி எது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2023 உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு வந்து ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெகட்டிவ் இது வேணாம், பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட மெமரி நான் சொல்லிக்கிறேன், சரியா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெமரி வந்து இந்த 2023 அதில் வந்து ஃபஸ்ட்டு மெமரி வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒன்று இருக்குது. மேரேஜ் ஒன்று இருக்கா? சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் நாள் பேமெண்ட் இருந்தது. அது இந்த இயர் தான் எங்களுக்கு வந்துச்சு. அது வந்து எனக்கு மெமரி கரெக்டாக வந்தப்போ எப்படி சொல்கிறது, அது ஒரு சாதனை மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம கஷ்டப்பட்டதுக்காக பலன் தானே. இந்த மாதிரி வேலையில் போய் கஷ்டப்பட்டிருந்தாலும் வந்திருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். என்னன்னா செகண்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் வந்து இந்த வருஷத்தில் எனக்கு வந்து 3 பெஸ்ட்டு தான் இருக்குது. செகண்ட் வந்து மேரேஜ் ஆனது, அதனால பெஸ்ட்டு எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஹஸ்பண்டு. அப்புறம் வந்து 3வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லலாமா? சொல்லு. என்னோட ட்ரீம் ஐஃபோன் வாங்கினது. ஓ, இது ஒரு பெஸ்ட் மெமரி. ஓகே, எனக்கு அது மெமரி. இன்னொரு விஷயம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்களோட யார்கிட்டையும் நாங்கள் போய் கேட்காம எங்களோட காசில் வாங்கி போட்டது. அது ஒன்று. சரி, ஓகே. இப்போ என்னோட சொல்லட்டுமா? என்னோட பெஸ்ட் மெமரி 2023 என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எங்களோட மேரேஜ் தான். ப்ரீ பிளான்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளானே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைசி ஒரு 5 நாள் நாங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சிட்டோம். அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த மெமரி வந்து இந்த 2020 பெஸ்ட்டு மெமரி, மறக்க முடியாத மெமரி அப்படின்னா எங்களோட மேரேஜ். செகண்ட் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்னாங்களே அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நாங்கள் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணேன். அந்த 3 மாதம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் இன்கம் எடுத்தோம். 26 கரெக்டாக யூடியூப்லேருந்து அமௌண்ட் போடுவாங்க. இது உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன போட்டாங்க அப்படின்னா அந்த 3 மாதமும் 26 3 மாதம் 26 வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், வரவே இல்லை. அதுலேயே ஒரு ஒஸ்ட் இருக்குது, அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் இது எங்கள் பேமெண்ட்டில் வேறு யாரும் மாற்றி விட்ருக்காங்கடா, பாவண்டா மாற்றி விட்டாங்க. எதுலேயே போய் தேடிட்டு இருந்தேன், என்னடா திடீர்னு இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது வந்து $US அது இதுன்னு போட்டிருந்ததுனால நான் உள்ளே போய் கண்டுபிடிச்சா யூடியூப்போட இன்கம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த வருஷத்தில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிடைச்ச வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. யோசிக்காமல் நம்ம நினச்சிட்டே இருந்தது, இந்த வருஷம் மேரேஜ் பண்ணலாமா, அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ணலாமா, எத்தனை வருஷம் கழிச்சு மேரேஜ் நடக்குமோ எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தது. திடீர்னு கிடச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, நினச்ச வாழ்க்கை கிடச்சி அப்படின்னா, நான் வந்து இவன்ட்ட எப்பவுமே சொல்கிற விஷயம் தான். இவன் வந்து என்ன சொல்லுவேன், என்னை பார்த்து 4 பேர் போகிற அளவுக்கு வந்து நான் வந்து உன்னை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவான். 4 பேர் இல்லை, ஏரியாவில் இருக்க அத்தனை பேரும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏரியானா அப்படி சொல்ல, நம்மளை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாரும், எங்களை சுற்றி இருக்கவங்கள சொல்கிறேன். எங்களை சுற்றியும் இவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு யோசிச்சவங்க எல்லாரும் முன்னாடி நாங்கள் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டோம். அப்புறமும் வாழ்ந்து காமிக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. அது இப்போ ஓரளவுக்கு நிறைவேறிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எங்களோட மெமரிஸ், ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். 2023 எங்களுக்கு லைஃப்பில் நடந்ததில் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் ஃபேமிலி அட்டாச் ஆனது வந்து ஒரு பெஸ்ட்டு மெமரி தான் எல்லாருக்குமே.
ஃபேமிலி வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது பண்ணுவாங்களா, எல்லோரும் ஒன்று சேருவாங்களா பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருந்துச்சு. அது எல்லாமே இதாகிடுச்சு. தேங்க்யூ ஃபேமிலி. உட்காந்தா நீ வேணா உட்காந்துக்கோ, நானும் உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அது வந்து எங்களோட ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து பேசுவாங்களான்னு நாங்கள் டவுட்லேயே இருந்தோம். எல்லாருமே பேசினாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் தேங்க் பண்ணால் கூட அது இதாகாது. எல்லோரும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த 2023 நடந்த ஒஸ்டெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன் நீ சொன்னீங்கன்னா? எனக்கு ஒஸ்ட்டாக இந்த 2023 ஒஸ்ட்டா நம்ம வந்து இந்த நம்மள்ட்டேருந்து ஒரு விஷயத்தை தட்டி பறிக்கிறது. எனக்கு பார்த்ததுலேயே எனக்கு ஃபேமிலி சைடில் எனக்கு எந்த ஒஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபேமிலிங்கும் போது சண்டை வரும் போகும், அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக தெரியல. அது எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், பழகிட்டேன், முடிஞ்சு. ஆனால் கூடயே இருந்துட்டு நம்மளையே வந்து நம்மளுக்கே அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒரு விஷயம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, அவங்க வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு கூடயே இருந்துட்டு பண்ணுறாங்களா, அதான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க 4 பேர் நினச்சிருந்தா எனக்கு கஷ்டமே இல்லை, அது எனக்கு ஃபஸ்ட்டும் இல்லை. கூடயே இருந்துட்டு பண்ணால் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட்டாக இருக்கும். எனக்கு லைஃப்பில் இதான் ஃபஸ்ட்டு. பேசிக்கலாம். எனக்கு வந்து கூப்பிட்றாங்களா, போயிட்டோம். எனக்கு வந்து இருக்கலே இது ஒஸ்ட்டு மெமரி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நான் ஒன்றே சொல்கிறேன். என்ன அப்படின்னா 2023 என் லைஃப்லேயே எதிர்பார்க்காத ஒரு நாள். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை நடந்த நாள். அம்முக்காக ஒரு சின்ன சண்டையில் பேச போய் என்னன்னே தெரியாமல் பசங்களாம் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ஒஸ்ட்டு மெமரின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என் கூட இருக்கவங்களாகட்டும், இல்லை நான் சண்டை இந்த ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் சண்டை போடும்போது யாருமே என்னை இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. அது ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சுது. ஆனால் எனக்கு துளி கூட கோபம் இல்லை. ஏன்னா அப்போ இருந்த பசங்க வந்து எல்லாம் அப்போ இருந்த இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. எவனோ ஒருத்தன் ஏற்றி விட்டு எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டு இந்த பிரச்சனையாகி என் மேலே கை வச்சது. இதெல்லாம் வந்து ஒரு நான் அதை பெருசாக எதுவும் ஏற்றுக்கலை, கண்டுக்கலை, விட்டுட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிலேருந்து 1-2 பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டானுங்க, இதுதான் பிரச்சனை, நம்ம பண்ண தப்பு தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்கிட்ட பேசிட்டானுங்க. அதுதான் என் லைஃப்லேயே 2023 என் லைஃப்லேயே நடந்ததுலேயே ஒரு ஒஸ்டான மெமரின்னு நினைக்கிறேன். வேறு என்ன, ஏகப்பட்ட இது வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, ஃபேமிலியில் பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரச்சனை வந்தது. அதெல்லாம் எங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டை வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து பர்சனலாக ஹர்ட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா, சாரிமும் இவன் சண்டை போட்டது தான். என்னென்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல சண்டை போட்டு லூஸ் மாதிரி அழுதுட்டு எல்லோரும் முன்னாடியே கத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகாமல் அது இதுன்னு பண்ணிட்டு தான் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் பேக்கரியில் சண்டை போட்டு புகழ் ப்ரோ அவங்க முன்னாலாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்தில்ல, லூசுன்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணிட்டான். எனக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு அது எனக்கு பெஸ்ட் மெமரி. அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பெஸ்ட் மெமரினா சண்டை போட்டு வந்தப்பவே சமாதானப்படுத்திட்டான். அது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது அவனுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. சமாதானப்படுத்தி அது வந்து ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, இவன் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவள் கோவத்தில் பண்ணிட்டா. கோவத்தில் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாள். ஆனால் திடீர்னு இது பண்ணோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது விஷயத்துக்கு கூட இப்படி கோவப்படுறா, லவ் பண்ணும்போது நார்மலாக தான்டா சொல்லிட்டு இருப்பேன், அப்போ கூட எதுவும் சொல்ல மாட்டாலே, இப்போ என்னடா திடீர்னு இப்படி கோவப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாரும் சண்டை போட்டு இது பண்ணுறது தான் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு எப்படி சொல்லணும்னா, டக்குன்னு ஒரு மூஞ்சி ரசம் மாதிரி எனக்கு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஒஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் நிறையா இழப்பு ஏற்பட்டுருக்கு. என்னது இவங்கிட்ட ஒரு ஒஸ்ட் இருக்குது எனக்கு. நீ குறை சொல்கிறதுக்கு வேண்டி நான் சொல்லலை. என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆனால் ஒஸ்ட் இல்லை, அது எனக்கு புரிய வச்சான். அப்போ எனக்கு அது ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அது ஒஸ்ட் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு கேட்டோன்னே வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, ஆனால் இவன்கிட்ட கேட்டோன்னே எனக்கு தெரியாது, இவன் இப்படி வளர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியாது. அது இவனுக்கு ஒஸ்ட்டு இந்த விஷயம், எனக்கு பெஸ்ட்டு. ஆனால் இவன்கிட்ட அதில் ஒரு ஒஸ்ட் இருக்காது. நான் சொல்கிறேன், கேட்டோன்னே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இவன் வந்து இவன்கிட்ட கேட்கும்போது வாங்கி தரல, எனக்கு அது பிடிக்கல. அதை வந்து நான் சட்டுன்னு சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் கேட்டால் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மூஞ்சி எடுக்கும் பேசிட்டேன். இவன் அதுக்கு வந்து என்கிட்ட சைலண்ட்டாக சொல்லியிருக்கலாம், நான் இப்படி வளரல, இப்படி வளர்ந்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் வந்து அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டான். என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அப்படி கொடுத்து வளர்த்தாங்க, எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் அப்படி வளர்க்கலை, என்னென்னமோ பேசிட்டான்.
அது என்கிட்ட சைலண்டாக சொல்லியிருக்கலாம், இது இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவன் வந்து சவுண்டாக பேசி எனக்கு கத்துனா சுத்தமாக பிடிக்காது. நான் கத்துவேன், ஆனால் என் முன்னாடி யாரும் கத்தக்கூடாது. இவன் கத்தலாம், எப்படி சொல்கிறது, ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ண மாதிரி, ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட கத்துறது இல்லை, இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு தான் புரிய வைக்கிற விதத்தில் புரிய வச்சா, பொறுமையாக சொன்னால் கேட்குற மைண்ட் செட் இல்லை. பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா திரும்பவும் நம்மளை தான் போட்டு திட்டுறது, அடக்கிறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது. அப்போ நான் கத்தி தான், நான் நல்லா கத்திட்டேன். அவ்வளோதான். எங்கள் 2023 அப்புறம் நிறைய பேர் லாஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த ஆக்டர்ஸை சொல்லிகிட்ருக்கேன், ஏகப்பட்ட பேர் லாஸ் பண்ணுறோம். நம்மளை எவ்வளோ வருஷமாக சிரிக்க வச்சுருப்பாங்க, எவ்வளோ வருஷமாக ஹாப்பியாக வீடியோ பார்த்து மூவியில் பார்த்துலாம் சிரிக்க வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக. அவங்க நிறைய பேர் நம்ம இவங்க எல்லாத்த விட நான் ரொம்ப மிஸ் பண்ணது யார் அப்படின்னா விஜயகாந்த் சார் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். விஜயகாந்த் சார்லாம் ஒரு நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன். மனசுக்குலாம் தங்கமாக என்னென்னா இருக்கும்போது கொண்டாடாத ஒரு மனுஷனை இறந்ததுக்கப்புறம் ஊர் இல்லை, இந்த நாடே தூக்கி கொண்டாடிச்சு. இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர், எப்படி கடவுள் வந்து இப்படி ஒரு மனுஷனை படைச்சிருக்காரு. ஒருத்தவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் ஒருத்தவங்களை பிடிக்கலனாலே அவங்கள வந்துட்டு டேரெக்டாக வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனை போட்டு இருக்கும்போது வந்துட்டு இல்லாத குறை சொன்னாங்க, இல்லாத டார்ச்சர் பண்ணாங்க, எதுலேயுமே தலைவிட முடியாமல் பண்ணாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் ஒரே தலைவனுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அவ்வளோ மீம்ஸ், அவ்வளோ வீடியோஸு, ஏகப்பட்ட சாங்ஸ் போட்டு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்னடா அவங்க இருக்கும்போது கொண்டாடாதவங்கள இறந்ததுக்கப்புறம் கொண்டாடி என்ன பண்ண போகிறீங்க? அப்போ ஒரு பொருள் ஒரு விஷயம் இல்லாதப்போ தான் அதோட வேல்யூ வந்து தெரியுது. இது வந்து நார்மல், அவர் இறந்ததுக்குன்னு சொல்ல, எல்லாத்தோட லைஃப்லேயுமே இது அப்படி தான். கூட இருக்கவங்களாகட்டும், யாராவது நம்ம ஹர்ட் பண்ணுறோமோ, இல்லை நம்மகிட்ட இருந்து அவங்க தப்பானவங்களாகவே ஆகட்டும், அவங்கள வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம விட்டுறணும். அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, டார்ச்சர் பண்ணிவிட்டு, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்போலாம் இருக்கக்கூடாது. அது பின்னாடி வந்து நம்மளுக்கே அது ஒரு கஷ்டத்தில் வந்து முடிஞ்சிடும். அவர் லைஃப்லேருந்து நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்குமே சொல்கிறேன். நம்ம கூட இருக்கவங்களாகட்டும், இல்லாதவங்களாகட்டும், நம்மளுக்கு பிடிச்சவங்களாகட்டும், பிடிக்காதவங்களாகட்டும், யாராக இருந்தாலுமே வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க, ஹர்ட் பண்ணுற மாதிரி டக்குன்னு நடந்துக்காதீங்க. அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னைக்காக ஒரு நாள் இவங்க நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, பேசியிருக்காங்களான்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாகும் நம்மளுக்கு. அப்போ அவங்ககிட்ட நன்றி சொல்கிற கூட அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன சொன்னால் அழுக மட்டும்தான் முடியுமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. அது நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஜென்ரலாக. ஓகே, இன்னொன்று, இது இந்த வருஷத்தோட கடைசி நாள்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, இந்த வருஷத்தோட கடைசி vlog வந்து எங்களுக்கு இதுதான். இதில் வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2024. நாளை விடியல் வந்து நல்லா தான் நடக்கும்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷமும் இதே மாதிரி லைஃப் போச்சு அப்படின்னா எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இன்னொரு வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் போச்சுன்னா அதுக்கும் வருத்தப்பட வேணாம். அப்படி லைனாக போயிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு டைம் நம்மளுக்கான வருஷம் வந்து நம்மளுக்கான மாறும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முயற்சி பண்ணி தோத்தவன் எவனுமே கிடையாது. முயற்சி பண்ணாமல் எடுத்தோடனே வந்து வரணும்னு வந்து யாருமே நினைக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே இதெல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம கஷ்டப்பட்டு வந்தால் தான் அதுக்கான பலன் இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், எவ்வளோ பேர் டிமோட்டிவேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். எதுக்கும் வந்து மனம் தளராதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரியே தான், முயற்சி பண்ணாமல் இது கஷ்டம், இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தோற்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முயற்சி பண்ணி தோற்றவங்க வந்து யாருமே கிடையாது. லைஃபோட ஃபேக்டே அதுதான். முயற்சி பண்ணுங்கள், கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு கிடைச்சா பலன் இருக்கு. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொரு அந்த விஷயத்த வந்து இவங்களுக்கு தெரியலையாமாடா அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையா, நான் சொல்லித்தரேன், கூப்பிட்டு வச்சு பக்குவமா சொல்லுங்க. பெற்றவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, உங்க கூட பார்த்த அக்கா யாரா இருந்தாலும் சரி, சொல்லுங்க. பெரியவங்களாவே என்ன இந்த பிள்ளைக்கு இது கூட தெரியல, எதுக்கு இதை பேசணும். பெரியவங்களாவே இருந்தாலும் நிறைய பேர் நிறைய படிக்காத ஒருத்தவங்கள பேசியிருக்காங்க, அதுக்கு வேண்டி சொல்றேன். வேற யாரும் தெரிஞ்சவங்க அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பெரியவங்களாகவே இருந்தாலும், சும்மா நான் மீடியா சைடில் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ தான் ஃபாலோவர்ஸ் வச்சு எவ்வளோ தான் ரீச்சில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கல்ட்டியாகவே இருந்தாலும், நம்மளோட சின்ன பையனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, இவன் ரீச்லேயே இல்லை இருந்தாலும் சோஷியல் மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கேட்குறதுல தப்பு கிடையாது. அப்படி கேட்டால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிடவும் கிடையாது, தாழ்ந்து போகிறவங்களோ ஒன்றும் கிடையாது. தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறதுல எதுவுமே தப்பு கிடையாது. தப்பான விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் தப்பு. எங்களோட எல்லா விஷயமும் தப்பு இல்லை. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள், எல்லா விஷயத்துக்கும் முயற்சி மட்டும்தான். எப்படி சொல்கிறது, எல்லாம் உனக்கு என்னென்ன விஷயம் தோணுதோ, உங்களுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு தோணுது, எல்லா விஷயத்துக்கும் ட்ரை பண்ணணும். நீ ட்ரை பண்ண இது முடியாது, இது நடக்காது,
எதுவுமே பெற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அது வேணாம் அவனுக்கு. சில பெற்றவங்க வந்து நீ பண்ணு நான் இருக்கேன். சில பேர் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, படிக்காதவங்களாம் இருப்பாங்க, அந்த காலத்து ஆளாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து இது வேண்டாம் அது வேண்டாம். ஆனால் உங்களுக்கானது, உங்களோட லைஃப் உங்களுக்கானது வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் என்னோட 2023 ஜேர்னியில் வந்துட்டு படிக்காத அறிவாளிங்களை பார்த்ததை விட படித்த முட்டாளுங்களை பார்த்தது தான் அதிகம். நான் படித்த முட்டாளுங்களை சந்தித்து அவங்க கூட பயணம் பண்ணது தான் ரொம்ப அதிகம். எல்லாரையும் சொல்ல, சில பேர் அவங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்கள தான் சொல்கிறேன்னு தெரியும். அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, சொல்கிறேன், உனக்கு அப்புறமா சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வரைக்கும் அப்படியே ஒரு எமோஷ்னலாக ஸ்லோவாக அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024 வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையணும்னு வேண்டிக்கோங்க. எவ்வளோ கவலைகள், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் அடுத்த வருஷம் க்யூர் ஆகும், சீக்கிரமாக நம்ம வந்துடலாம், இதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணி 2024 ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த வீடியோ அதை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா 2023 எனக்கு வந்து ஒரு கிடைச்ச வரம் பெஸ்ட்டு எனக்கு இவர் என்ன சொல்லிட்டேன், இவன் கிடைச்சது. உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக சமைச்சு உங்களுக்காக எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம், நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுக்காக சமைக்கிறாங்க, நம்மளுக்காக தான் ஓடுறாங்க, நம்மளுக்காக தான் இப்போ இப்படி நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதுக்கு வேண்டிதான் நான் இவனுக்கு அவசியம் இல்லை என்னை வந்து தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு இவனுக்கு எந்த அவசியம் இல்லை. ஆனால் அவன் பண்ணுறான். அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா மறக்காம ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வீடியோ தான் முடிச்சுக்கலாமா? நான் எல்லாமே சொல்லுவேன், இன்னொன்று சொல்லணும், அதான் முடிச்சுக்கலாமான்னு கேட்குறேன். ஓகே கைஸ், வீடியோ இதில் முடிய போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பைத்தியம் டீ குடிக்குது. பை காய்ஸ்.